Hi everyone, welcome to our channel Feel Simple. Now we are going to learn determination of Young's modulus by non-uniform bending theory, and also we are learning to uniform bending method and non-uniform bending experimental method. Okay, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா determination of Young's modulus by uniform bending theory நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது Young's modulus by non-uniform bending. Young's modulus by non-uniform bending நம்ம பார்க்க போறோம். இதுல கவனிங்க, இது இந்த செட்டப் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன அப்படின்னா non-uniform bending. யூனிஃபார்ம் பெண்டிங்ல நம்ம பார்த்தீங்கன்னா போத் சைடுக்கு வெயிட் இருக்கும், இங்கேயும் வெயிட் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா வெயிட் சிங்கிள் வெயிட் மிடில் இருக்கும், சிங்கிள் வெயிட் மிடில் இருக்கும். இது ஒரு நைஃப் எட்ஜ், இது ஒரு நைஃப் எட்ஜ். இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு அந்த நைஃப் எட்ஜினுடைய எட்ஜில் இந்த பீம் வச்சிருக்கோம். பீமுடைய லென்த் என்ன சொல்லியிருக்கோம்னா 1 மீட்டர் லென்த், 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்ப ஏபி ரெப்ரசன்ட் எ பீம் ஆஃப் லென்த் எல் அப்படின்னு, இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் இந்த நைஃப் எட்ஜுக்கு நேரம் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா இது பி, இது ஏ இது பி. இது ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சப்போர்ட்டட் ஆன் டூ knife edges at A and B. A load W is suspended at a center. Cங்கிற இடத்துல, இந்த இடம், இந்த நேம் என்ன சொல்றோம், C. Cங்கிற இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா W அப்படிங்கிற வெயிட்டை நம்ம ஹேங் பண்ணிடுறோம். The reaction at each knife edge is, இப்ப இது ஆக்ஷன், இந்த இதை என்ன சொல்லுவோம், இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இதைத்தான் ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆக்ஷனுக்கு அந்த பீம்ல ரியாக்ஷன் இருக்கும், எங்க நைஃப் எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். அப்ப டபிள்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னா இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற நைஃப் எட்ஜுக்கு நேரா என்ன இருக்குன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பி அப்படிங்கிற இடத்துக்கு நேரா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்ப இந்த டபிள்யூங்கிறது என்னன்னா டிவைட் ஆகுது. அப்ப இங்க இந்த இடம் சொல்லணும்னா டபிள்யூ டிவைடட் பை 2, டபிள்யூ டிவைடட் பை 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றோம், ரியாக்ஷன் ஆக்டிங் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். இது என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன், இது அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா the depression is maximum at the center. இப்ப இந்த இடத்துல வெயிட் ஹேங் பண்ணலன்னு ஸ்கேல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்கேல் வந்து என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்கேல் என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன் ஆகுது. அப்ப இந்த ஹைட், இதுல இருந்து இந்த ஹைட் என்ன சொல்றோம் அப்படின்னா இதைத்தான் என்ன சொல்றோம், டிப்ரெஷன் ஒய் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒய்ங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா டிப்ரெஷன் ஆஃப் பீம். ஓகே, அப்ப இந்த இடத்துல இது சி அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன பண்றோம் டின்னு வச்சுக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்னா சிடி அப்படிங்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சிடி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஒய். ஒய்ங்கிற இடத்துல நடந்ததுல டிப்ரெஷன் சொல்லியாச்சு. ஓகே, நல்லா கவனிங்க. இதுல இந்த போர்ஷன் டிஏ, இந்த போர்ஷன் டிஏ இங்க இருந்து இந்த போர்ஷன், இதுல இருந்து இது வரைக்கும் இந்த போர்ஷன், the portion DA of a beam may be considered as a cantilever. இது ஒரு கேண்டிலீவரை சொல்றோம், considered as a cantilever of length. இப்ப
லென்த் ஆஃப் பீம் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த போட்டிருக்கு எல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இது ஃபிக்ஸ்டு எண்டு, இது வந்து ஃப்ரீ எண்டுன்னு வச்சுக்கிட்டா இது ஒரு கேண்டிலீவர். இந்த கேண்டிலீவருடைய லென்த் எவ்வளவு அப்படின்னா இதுல பாதி என்ன L/2 அப்படின்னு அர்த்தம். L/2 இதுல ஃபிக்ஸ்டு அட் டி, இது டிங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அண்ட் பெண்டிங் அப்வர்ட்ஸ், பெண்டிங் பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்ல இருக்கு. அண்டர் லோட் ஆஃப் W/2 இதான் லோடு, இது ஃபிக்ஸ்டு எண்டு, இது ஃப்ரீ எண்டுன்னு வச்சுக்கிட்டா அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இது ஆக்ட் as a cantilever அப்படின்னு சொல்றோம். இந்த போர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா போடுறோம்ல இந்த போர்ஷன், இது ஆக்ட் as a cantilever அப்படின்னு சொல்றோம். இது ஒரு cantilever அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து நம்ம கேண்டிலீவருடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டிப்ரெஷன் கேண்டிலீவருக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். கேண்டிலீவர் அதனுடைய டிப்ரெஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? y = நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி போன வீடியோல நீங்க பாருங்க தெரியும். W/3EAK². இது டெரைவ் பண்ணி நம்ம வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா the depression of D below A கண்டுபிடிக்க போறோம். அதாவது the depression of D below A அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம டிப்ரெஷன் பார்க்க போறோம். that is equal to என்ன சொல்றோம் y. அப்ப இந்த இடத்துல y = என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்ப டிப்ரெஷன் கேண்டிலீவர்னுடைய டிப்ரெஷன் ஃபார்முலா தான் என்ன எழுதணும் அப்படின்னா W/3EAK². ஆனா அந்த W அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன W/2ன்னு அர்த்தம். W கிடையாது, இங்க என்னது அப்படின்னா கேண்டிலீவர் வெயிட் என்ன W/2ன்னு சொல்லியிருக்கோம். கேண்டிலீவர் வெயிட். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா W/2 அப்படின்னு எழுதணும். இது ஒண்ணு. அதே மாதிரி இன்ட்டு எல்லுங்கிறது என்ன L/2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். லென்த் என்ன L/2. அப்ப இன்ட்டு என்னன்னா L/2 என்னது கியூப் டிவைடட் பை என்னதுன்னா 3EAK². ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இது W/2, இது 3 டைம்ஸ் பார்த்தோம்னா L³ டிவைடட் பை 8 டிவைடட் பை 3EAK² அப்படின்னு வரும். EK² வரும். இப்ப 8 × 2 16, 16 × 3 எவ்வளவு வரும் 42 அப்படின்னு வரும். அப்ப W/L³ டிவைடட் பை 48 வரும். 48 EAK² அப்படின்னு சொல்லுவோம். வருதா? இப்படி வரும். இதை மல்டிப்ளை பண்ணி கீழே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா 16 × 3 48 EAK² வருது. இப்போ ஓகே. இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த AK² அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதாவது AK² அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். AK² ஃபார் என்ன சொல்றதுன்னா ஃபார் எ ரெக்டாங்குலர் பீம் அப்படின்னா AK² என்ன உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஃபார் ரெக்டாங்குலர் பீம் என்னது ஃபார் எ ரெக்டாங்குலர் rectangular beam
ak ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா b d cube டிவைடட் பை 12 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சர்க்குலருக்கு வேற, இது ரெக்டாங்குலர் பீமுக்கு. அதே மாதிரி w இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸா மாத்தணும் அப்படின்னா m இன்டு ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா y is equal to w L cube divided by 48 a k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ak ஸ்கொயர் வேற சப்ஸ்டிட் பண்ண போறோம், wக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ண wக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்படின்னா இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த ak ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். mg L cube divided by 48 ak ஸ்கொயர் பதிலா b d cube divided by 12. இதுல 48ல 4 டைம்ஸ் 12 இருக்கிறதுனால அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், mg L cube divided by 4 b d cube e அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டிப்ரெஷன். இந்த இடத்துல ஒய்ங்கிற என்னது சொல்லியிருக்கோம், ஒய்ங்கிறது என்னது டிப்ரெஷன் ஆஃப் பீம். நம்ம என்ன வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இ தான் வேணும். இப்போ இ எங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒய் எங்க கொண்டு வந்துட்டா என்ன கிடைக்கும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் is equal to என்ன வரும், that is equal to சொல்லுங்க பார்ப்போம், is equal to mg L cube divided by 4b d cube y அப்படின்னு வருது. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது யங்ஸ் மாடுலஸினுடைய ஃபார்முலா. யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பின் அண்ட் மைக்ராஸ்கோப் மெத்தடுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா. பின் அண்ட் மைக்ராஸ்கோப் மெத்தட்ல யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா mg L cube divided by 4d cube y. mங்கிறது மாஸ், gங்கிறது ஆக்சலரேஷன் கிராவிட்டி, Lங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ நைஃப் எட்ஜ், bங்கிறது பிரெத் ஆஃப் தி பீம், dங்கிறது திக்னஸ் ஆஃப் தி பீம், yங்கிறது டிப்ரெஷன், ங்கிறது என்னதுன்னா யங்ஸ் மாடுலஸ். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இதுதான் என்னது அப்படின்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங்களுடைய தியரி. இப்ப நான் யூனிஃபார்ம் பெண்டிங்களுடைய என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் இதுல யங்ஸ் மாடுலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். இதுல நல்லா கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் என்னது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். நீங்க லேப்ல பண்ணீங்கன்னா இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதுதான் என்னது அப்படின்னா பீம். இது ஒரு நைஃப் எட்ஜ் வச்சிருக்கோம். சென்டர்ல 50ல சென்டர் ஆஃப் த பீம்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு த்ரெட்டை கட்டி அதுல என்ன பண்ணிருக்கோம்னா வெயிட் ஹேங்கர் போட்டிருக்கோம். இது என்னதுன்னா இதுக்கு மேல என்ன இருக்கும், இந்த இடத்துல என்ன ஒரு பின் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு பின் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அந்த கரெக்டா இந்த இதோட சேர்த்து இந்த இடத்துல பண்ணிருப்பாங்க ஒரு பின் வச்சிருப்பாங்க, ஷார்ப்பா இருக்கும். இந்த இடத்துல ஷார்ப் பின். இந்த பின்னுடைய டிப்பை தான் என்ன பண்றாங்க இந்த டெலஸ்கோப்ல, இது மைக்ராஸ்கோப். இந்த மைக்ராஸ்கோப் உள்ள டெலஸ்கோப்ல நம்ம போக்கஸ் பண்ணிடுவோம். இது என்னது மைக்ராஸ்கோப், இது பின். அதான் பின் அண்ட் மைக்ராஸ்கோப் மெத்தட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்ல. சென்டர்ல லோடு, சிங்கிள் லோடு சென்டர்ல இருந்தா நான் யூனிஃபார்ம் பெண்டிங், போத் சைட்ல இருந்தா யூனிஃபார்ம் பெண்டிங். இது உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல டேபுலேஷன். இது டேபுலர் காலம்.
இது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், இது டேபிள். எப்படி ரீடிங் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, முதல்ல இந்த W அப்படிங்கிற வெயிட், Wங்கிற இடத்துல நாங்கள் இந்த எம்னு போட்டிருக்கோம், எம் மாஸ் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த ஹேங்கரை வந்து ஹேங்கருடைய வெயிட் இருந்ததுன்னா 50 கிராம், ஹேங்கருடைய வெயிட் 50 கிராம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதுல போக்கஸ் பண்ணி இந்த இதுல ரீடிங் நம்ம நோட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரீடிங் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரீடிங் நோட் பண்ணிடுறோம். அப்புறம் இன்னொரு வெயிட் இந்த இடத்துல வெயிட் ஹேங்கர்ல அனதர் 50 கிராம் போடுறோம். இது என்னது 50 கிராம் வெயிட். இப்போ எம் பிளஸ் 50 இது கிலோகிராம்னால 0.05 போட்டிருக்காங்க. பட் என்ன கிராம்ல சொன்னா என்ன 50 கிராம் இப்போ ரீடிங். அடுத்து என்ன அனதர் 50 கிராம் இதெல்லாம் லோட் பண்றோம் 50 கிராம். அப்ப என்ன 50 பிளஸ் 50 100 இப்போ ரீடிங், 100 ஒரு ரீடிங், இது 150 ரீடிங், 200 ரீடிங், 250 ரீடிங். இப்படி லோட் இன்க்ரீசிங் எடுத்துட்டு இதே 250க்கு இப்படியே ரீடிங் எடுத்துட்டு இப்ப ஒவ்வொரு வெயிட்டை என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மாசை ரிமூவ் பண்ணும். ஒன்னொன்னா ரிமூவ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெயிட் எடுத்தோம்னா 200, 2 வெயிட் எடுத்தா 250, 3 வெயிட், 4 வெயிட் அப்படி எடுத்துரும். இது பழையபடி அதே ஹேங்கர் இதனுடைய பார்க்கணும். இப்ப லோட் இன்க்ரீசிங் லோட் டிக்ரீசிங் இதையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி மீன் எழுதும். ஒவ்வொன்றுக்கும் மீன் எழுதிடும், ஒவ்வொருக்கும் மீன். இப்ப டிப்ரெஷன் ஃபார் எம்கேஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம 150 டிஃபரன்ஸ் எம்இஸ் ஈக்குவல் டு நம்ம போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி 150 கிராம் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அப்ப இந்த எம்முக்கும் 150க்கும் டிஃபரன்ஸ் என்ன 150. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 50க்கும் 200க்கு எவ்வளவோ அப்படின்னா 150 டிஃபரன்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 100க்கும் 250க்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ். அப்ப என்ன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 ரீடிங்ஸ் வரும். இந்த இடத்துல 3 வரும். இந்த 3யும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆல டிவைட் பண்ணா இந்த இடத்துல மீன் கிடைக்கும். இந்த மீன் அப்படிங்கறது டிப்ரெஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒய்ன்னு சொல்ல மாட்டோம், எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேல்யூ இதை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா ஒரு ரீடிங் கிடைக்கும். இன்ட்டு என்னன்னா 10⁻⁻2 மீட்டர். இதுதான் அந்த எஸ்ங்கிறத அந்த இடத்துல சொல்றோம் ஒய்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மெத்தட்ல பின் அண்ட் மைக்ராஸ் மெத்தட்ல ஒய்ன்னு சொல்லுவோம். சாரி, பின் அண்ட் மைக்ராஸ் மெத்தட்ல ஒய்ன்னு சொல்லுவோம், ஆப்டிக்கல் லீவர்ல எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்ப இது தெரிஞ்சு போச்சு. நம்ம ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்துருக்கோம்ல என்ன ஃபார்முலா சொல்லுங்க, mgl கியூப் டிவைடட் பை 4b d கியூப் y. இந்த y தான் இப்ப பார்த்திருக்கோம்ல, இங்க பார்த்தோம்ல இந்த y, இந்த ஒய்யினுடைய வேல்யூ இதுதான் என்னது அப்படின்னா இதுல போடணும். ஒய் தெரியும். எம்ங்கிற இந்த இடத்துல எம் இஸ் ஈக்குவல் என்னன்னா 150 கிராம், 150 கிராம். ஜிங்கிற 9.8. எல்லுங்கிற என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 நைஃப் எட்ஜ். இது பிரெத், திக்னஸ். இது பிரெத் வந்து வெர்னியர் காலிப்பர் வச்சுக்கும், திக்னஸ் வந்து ஸ்குர்கேஜ் வச்சுக்கோம். நீங்க பிளஸ் 2ல செஞ்சிருப்பீங்க. இதை வச்சுட்டு என்ன பண்றோம், பின் அண்ட் மைக்ராஸ்கோப் மொத்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம என்னன்னா அப்படின்னா இது எக்ஸ்பெரிமெண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் யூசிங் சிங்கிள் ஆப்டிக்கல் லீவர் ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் மெத்தட். ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் மெத்தட் இதுதான் மெத்தட். இது என்னது ஆப்டிக்கல், இந்த சிங்கிள் ஆப்டிக்கல் லீவர், இந்த சிங்கிள் ஆப்டிக்கல் லீவர்ங்கிறதான் இந்த செட்டப். இதுதான் சிங்கிள் ஆப்டிக்கல் லீவர். இதான் என்னது சிங்கிள் ஆப்டிக்கல் லீவர். இதுல சிங்கிள் லெக், ஒரே ஒரு லெக் இருக்கிறதுனால நான் சிங்கிள் சொல்றோம். பேக் சைட்ல 2 லெக் இருக்கும் நான் சொல்றேன். இப்ப இந்த லெக் என்ன பண்றோம், அந்த ஸ்கேல் மேல அப்படி வச்சிடறோம். இதான் ஆப்டிக்கல் லீவர், இதான் ஆப்டிக்கல் லீவர். இந்த வச்சுக்கோம் ஆப்டிக்கல் லீவர். இதுல மிரர் இருக்கும், இந்த இடத்துல இதான் மிரர். இந்த மிரர் தான் நம்ம எம்னு போட்டிருக்கோம். இது ஸ்கேல், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கேல். இந்த ஸ்கேல் கிடையாது, இங்க உள்ள ஸ்கேல் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கேல். இந்த இருக்கு, இது இந்த ஸ்கேல் தான். இது இந்த இடத்துல இது டெலஸ்கோப்ங்கிறது இந்த இடத்துல இதான் டெலஸ்கோப், இதான் டெலஸ்கோப். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மிரருக்கும் இந்த ஸ்கேலுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டின்னு சொல்லியிருக்கோம். நல்லா வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் ஆகும். நம்ம என்ன ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நான் யூனிஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்திருக்கோம். இப்ப mg l கியூப் டிவைடட் பை
4b d cube yன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒய்ங்கிற இடத்துல இந்த ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த மெத்தடுக்கு என்ன y is equal to இந்த இடத்துல என்ன y is equal to ps divided by 2d அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ps divided by 2d நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா இந்த இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் is equal to சொல்லுங்க பார்ப்போம். mg l cube divided by 4b d cube yக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? ps இது அந்த 2d மேல போயிடும். இதுதான் என்னது அப்படின்னா ஃபார்முலா. எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் யூசிங் ஆப்டிக்கல் லீவர் ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் மெத்தட். அதனுடைய ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதுல என்னன்னா m நமக்கு தெரியும், g தெரியும், l தெரியும், b தெரியும், d தெரியும். p னா என்ன இதான் தெரியாது. d னா சொல்லிட்டேன். d னா என்னன்னா மிரருக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்ட் ஸ்கேல் இந்த டிஸ்டன்ஸ் என்னது கேபிட்டல் D. p நமக்கு தெரியாது. p னா என்ன அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த லெக் இருக்கு பாத்தீங்களா, இது சிங்கிள் லெக் பேக் சைடு 3 லெக் இருக்கும். இது சிங்கிள் லெக் பேக் சைடுல இப்படி லெக் இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெக் இதையும் சேர்க்கணும், ஸ்ட்ரைட்டா போடணும், இதே போடணும், இது இந்த போட்டு இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து இந்த சிங்கிள் லெக்கு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணணும். வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி இந்த சிங்கிள் லெக் இந்த பாயிண்ட்டுக்கும் பேக் 2 லெக்ஸுக்கு இந்த ரெண்டுக்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் p. p is the perpendicular distance between the single leg to line joining up other 2 legs அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் p இந்த டிஸ்டன்ஸ். எஸ்ங்கிறது என்னது அப்படின்னா இந்த இடத்துல டிப்ரெஷன். ஆனா ஒய்ன்னு சொன்னோம்ல, ஒய்க்கு பதிலா இந்த இடத்துல என்ன சொல்லணும்? எஸ்ன்னு போடணும். இந்த இடத்துல ஒய் பதிலா என்ன எஸ் அப்படின்னு வரும். இது எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கிறது. இது போட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மாறிடும். இது என்னது அப்படின்னா இது ஃபார்முலா. அதே மாதிரி யூனிஃபார்ம் பெண்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூனிஃபார்ம் பெண்டிங்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். போன வீடியோல நம்ம பார்த்தோம். E is equal to என்ன 3mgal square divided by 2b d cube y அப்படின்னு பார்த்தோம். இது யூனிஃபார்ம் பெண்டிங் இல்ல பின்னணி மைக்ரோஸ்கோப்னுடைய ஃபார்முலா. இது ஆப்டிக்கல் ஹீரோவை மாத்தனா என்ன செய்யணும்? இதுக்கு பதிலா ps divided by 2d போடணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். E is equal to 3mgal square divided by 2b d cube yக்கு பதிலா என்ன பண்ணணும்? ps 2d மேல போயிடும். இதுதான் என்னது அப்படின்னா ஆப்டிக்கல் லீவர் ஸ்கேலன் மெத்தடுடைய ஃபார்முலா. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங்களுடைய தியரி பார்த்தோம். நான் யூனிஃபார்ம் பெண்டிங் வச்சுக்கிட்டு அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பின்னணி மைக்ரோஸ்கோப் பார்த்தோம். அப்போ நான் யூனிஃபார்ம் பெண்டிங் தியரி ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்டிக்கல் லீவர் ஸ்கேலன் டெலஸ்கோப் மெத்தட்ல பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். ஓகே, பாய்.